Hello friends, welcome back to our channel Relish the Curry. இன்னைக்கு எபிசோட்ல நாம பார்க்க போற டிஷ் ஒரு ரொம்பவே ஹெல்தியான ஒரு சைட் டிஷ், பன்னீர் பிரட்டல். பன்னீரை நம்ம டயட்ல சேர்த்துக்கிறதுனால உள்ள பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம்ங்கறதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஆயிலுக்கு பதிலாக நம்ம பட்டர் கூட சேர்த்து இந்த பன்னீர் பிரட்டல் நம்ம பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதோட நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் 2 இதோட சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் இதோட நான் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்குனா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம வதக்கிக்கலாம். மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்க 1 ஸ்பூன் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். மசாலா நாம் இப்போ ரெடி பண்ணிட்டோம். இனி நம்ம பன்னீர் சேர்த்துற வேண்டியது தான். கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் பன்னீரை நான் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பன்னீரை கிளறும்போது கொஞ்சம் பொறுமையாக கிளறுங்க, ஏன்னா பன்னீர் உடைய ரொம்ப சான்ஸ் இருக்குது. அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால. இப்போ இந்த பன்னீரை லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம ஸ்லோ குக் பண்ணலாம். மூடி எதுவும் போட்டு குக் பண்ண தேவையில்லை. இது அப்படியே குக் ஆகட்டும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பன்னீரை இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா பெரட்டி 2 நிமிஷம் நம்ம திருப்பி குக் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷத்தில் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் பன்னீர் ரொம்ப ஃபேட்டான ஃபுட்டுன்னு தப்பாக நினச்சிட்ருக்குறோம். அது அப்படி இல்லை. பன்னீரில் ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய ஹெல்த்தி மீல் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர் வச்சு பண்ணின சைட் டிஷ் கண்டிப்பாக அதில் இருக்கும். கால்சியம் சத்து நிறைய இருக்கிறனால ஹெல்த்தி போன்ஸ்க்கு இதை அடிக்கடி நம்ம ஃபுட்டில் நம்ம சேர்த்துக்கணும். நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்களா? பன்னீர் சேர்த்த ஃபுட் சாப்பிட்றதுனால தேவையில்லாத ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகி வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடாமல் சிம்பிளாக இது மாதிரி டோஸ்ட்டாவோ இல்லை சாலடாவோ நம்ம டயட்டில் சேர்த்துக்கலாம். இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற பன்னீர் வச்சு நம்ம பண்ணின சிம்பிளாக அதே டைம் ஹெல்த்தியான ஒரு பன்னீர் பிரட்டல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெலிஷ் த கரி. தேங்க்யூ.